ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழில் தேடல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, சோலார் வால் லேம்ப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சோலார் லேம்ப். இந்த ப்ராடக்டை நான் டியோடேப் ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். முதல்ல இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். கொஞ்சம் ஒரு கையில் தான் ஓப்பன் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது, ஒரு கவர் இருக்குது, அதில் கொஞ்சம் ஸ்க்ரூஸ் இருக்குது, சின்ன கவர். இதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அந்த சோலார் லேம்ப் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வேறு ஒன்றும் அந்த பாக்ஸில் கிடையாது. ஓகேங்களா, பேக்கிங் சூப்பராக தான் இருந்தது. உள்ளே இருக்குது எல்இடி லேம்ப்பு. அந்த வெள்ளை கலரில் இருக்குது ஒன்று சென்சாரு. பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது பிளாக் கலரில். இது பார்க்க அழகாக வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது. 3 பக்கம் கண்ணாடி, கீழேயும் கண்ணாடி இருக்குது. அதனால் மேலே வச்சிங்கன்னா கீழே கூட வெளிச்சம் தெரியும். எனக்கு இப்போவே இதை ஆன் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு எரியுதுங்க. என்ன உள்ள பேட்ரி ஃபுல்லாக சார்ஜில் வச்சுருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலாக இதில் 3 மோடு இருக்குது. நீங்கள் ஒரு தடவை பட்டன் அமுக்குனிங்கன்னா பிரைட் லைட் எரியும். 2வது தடவை பட்டன் அமுக்குனிங்கன்னா லைட்டாக எரியும். நம்மளை சென்ஸ் பண்ணால் ஃபுல்லாக எரியும். 3வது ஃபுல்லாகவே லைட்டாக தான் எரியும். 3 மோடு வச்சுருக்காங்க. வாங்க, இது உள்ளார என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்னோடய ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. பின்னாடி ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த 6 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டிங்கன்னா அதை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த பின்னாடி அந்த ஒயிட் கவர் மட்டும் லைட்டாக அப்படி எடுத்திங்கன்னா அழகாக பொறுமையாக எடுத்துருங்க, வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை அதில். ஜஸ்ட்டு மூடி இதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி ஒன்று இருக்குது. மேலே கீழே லைட் இருக்குது. ஒரு சின்ன போர்டும் அந்த முன்னாடி காட்டணும் இல்லையா, சுவிட்சு சென்சார், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு போர்டு சின்னதாக ஒரு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, இந்த பேனலை க்ளோஸ் பண்ணால் லைட் எரியும். பேனலையும் சென்சாரையும் க்ளோஸ் பண்ணால் அது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணனால லைட் எரியாத மாதிரி. ஈவினிங்கில் லைட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த லைட்டிங். இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க சொல்கிறதுக்கு. சின்ன போர்டு. ஓகேங்களா, ரொம்ப அது போர்டு வெளில எடுக்க முடியல, அதனால் காட்ட முடியல. அந்த சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் போர்டு. இந்த ஒயர்லாம் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால கட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. எடுத்துக்க பார்த்துலாம். அதை இப்போ திரும்ப ரிப்பேர் பண்ணுறது பெரிய வேலை. இப்போ அது நைட் எப்படி ஒர்க் பண்ணுறது பாருங்கள். கிட்ட போகிற வரையும் லைட் எரியல, கிட்ட போனால் லைட் எரியுது. இதுதான் அந்த லைட்டிங் மாடல். ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லைட் ஆஃப் ஆகிருக்கும், கிட்ட போகும்போது லைட் எரியும். இது பாருங்கள், இன்னொரு லைட்டு ஜன்னலில் போட்டிருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது லைட் எரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காய்ஸ், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.